வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மற்றொரு இளம் பாடசாலை மாணவி உயிரிழப்பு. கிணற்று கொலையில் கொலை செய்யப்பட்ட ஏழை பெண்ணின் வீடு 20 நாட்களாக தேடி கழித்த கணவன் மற்றும் பிள்ளைகள். நடக்க இருந்த பாரிய விபத்து. சிறுத்தை வேகத்தில் பாய்ந்து சென்ற நபர். சட்டவிரோத மணலகழ்வு திட்டமிட்டு மடக்கி பிடித்த இளைஞர்கள். மலையக மக்களை இழிவுபடுத்தி சர்ச்சையை கிளப்பிய அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு. போதைப்பொருள் கடத்தலால் பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியான பெண். போலீசாரின் அதிரடி. இலங்கையை தமது நண்பன் என்று அறிவித்த ஈரான். மீண்டும் உயரும் எரிவாயு விலை. இந்திய பிரதமர் மோடிக்கும் ஜனாதிபதி அன்ரவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல். ஆஸ்பெசும பெறும் முதியோர்களுக்கான மகிழ்ச்சி தகவல். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரானின் முக்கிய அறிவிப்பு. நீ பேசாமல் இரு, மஹிந்த நாமலுக்கு நீ செய்தது தெரியும். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எம்பி அர்ச்சுனா, முன்னாள் எம்பி கஜேந்திரன் கடும் வாக்குவாதம். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவியின் மரணத்துக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவி மனவிருத்தியால் தவறான முடிவை எடுத்துள்ளார். அறியப்பட்ட புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அந்த மாணவி தனது வீட்டுக்கரையில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் ஒன்றை காட்டிக் கொடுத்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த திருட்டு கும்பல் மாணவியை தவறான வார்த்தை பிரிவுகளால் பேசிய ஒளிப்பதிவை குறித்த மாணவியின் அக்காவின் கணவருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அதனை டிக்டாக் வலைதளத்திலும் பதிவிட்டுள்ளனர். குறித்த பதிவை அக்கா தங்கையிடம் காட்டியுள்ளார். அதனால் மனவிரக்தியடைந்த தங்கையான பாடசாலை மாணவி தவறான முடிவெடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அண்மையில் மட்டக்களப்பில் கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் கொலை விவகாரம் நாடெங்கும் பேசப்பட்டது. இந்த விவரம் தொடர்பாக குடும்ப பெண் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டதோடு அதற்கு பயன்படுத்திய வாகனங்கள் மீட்கப்பட்டன. இந்நிலையில் இந்த வீட்டிலிருந்து பெண் வெளியே சென்ற அந்த பெண் கிணற்றிலிருந்து உடலமாக மீட்கப்படும் வரை 20 நாட்கள் தேடியவருக்கும் குறித்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியாதமை காரணமாக இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. மேலும் பெண்ணின் குடும்பத்தின் கணவர் 4 பிள்ளைகளின் இயக்கம் அழுகை மற்றும் அவர்களின் வீடு தொடர்பான புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் திங்கட்கிழமை மாலை நீதவான் நிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் அவர்களை வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். வெளிநாடொன்றில் தன்னுடைய வாகனத்தை வீதிக்கு அருகில் இருந்த பகுதியில் நிறுத்திய பெண் பிரேக்கை அழுத்தாமல் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த கடைக்கு கடந்து சென்றபோது திடீரென்று வாகனம் பின்னால் இயங்கி வீதியை நோக்கி போய் பாரிய விபத்து ஏற்படுத்தும் வகையில் நகர்ந்தது. இதனை அவதானித்து அருகில் இருந்த கடையில் இருந்த நபர் மிகவும் வேகமாக இயங்கி வாகனத்துக்குள் பாய்ந்து வாகனத்தை நிறுத்தியிருந்தார். இச்சம்பவம் இப்போது வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் முன்வந்து தமது கிராமத்தில் இடம்பெற்ற மணலகழ்வை தடுத்து நிறுத்திய சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது. மட்டக்களப்பு நகரின் வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சித்தாண்டி அமைந்துள்ளது. இந்த பகுதியின் சந்தனமடு ஆற்றுப்பகுதியில் சட்டவிரோத மணல் கொள்ளை இடம்பெற்றதை அறிந்து போலீசாருடன் குறித்த பகுதிக்கு சென்ற இளைஞர்கள் மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரங்களை வழிமறித்து மணலகழ்வை தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் வாழும் மலையக மக்களை கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் இழிவாக பேசியதாக கூறப்படும் அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண்களையும் மக்களையும் முடிவாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தைரியம் இருந்தால் அர்ச்சுனா எம்பி கிளிநொச்சிக்கு வந்து தன்னுடைய அரசியலை காட்டிச் செல்லட்டும் என்று சவாலான கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதேவேளை மலையக மக்களை ஒப்பிட்டு இழிவுபடுத்துவது குற்றமாகும் என்றும் அதற்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 300 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொத்துக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். போதைப்பொருள் வர்த்தகத்தால் ஈட்டப்பட்ட வருமானத்தில் இந்த சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டதாக போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு 14 மற்றும் ஜாயில பகுதிகளில் அமைந்துள்ள 514 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய காணி, 4 கடையறைகள், 3 மாடி வீடு, 59 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 6 வங்கி கணக்குகள் ஆகியவற்றை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முடக்குவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது
உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எரிபொருள் வழங்க தயாராக உள்ளதாக இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அமைச்சரவை ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச ஈரான் தூதுவரின் கருத்தை வரவேற்ற அமைச்சர் அதேவேளை கப்பல்களை கொண்டு நாடுகளுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் திறன் உள்ளதென்றும் ஆனால் நமது நாட்டுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். அவரின் கருத்துக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் இப்போது கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்க்காக பல ஓர்டர்களை ஏற்கனவே வழங்கியுள்ளோம். அதற்கான டெண்டர் திறக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணெயை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச வர்த்தக பதற்றம் காரணமாக எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்தார். எதிர்வரும் மே மாதம் வரையில் போதுமான கையிருப்பு உள்ளது. அதன்படி ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும். எவ்வாறாயினும் சர்வதேச சந்தையில் எரிசக்தி உற்பத்திக்கு நிலவும் கேள்வியின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய விலை அதிகரிக்கப்படும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்பொழுது மத்திய கிழக்கில் மாறி வரும் சூழ்நிலைகள் குறித்தும் குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார். இந்தியா இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படுகின்ற முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. அஸ்பெசுமன் நலன்புரி திட்டத்தின் 1ஆம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு மார்ச் மாத கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இந்த கொடுப்பனவுகள் எதிர்வரும் 26ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. இந்த தொகைகள் எதிர்வரும் 26ஆம் தேதி அந்தந்த பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்பப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. மார்ச் 26ஆம் தேதி முதல் பயனாளிகள் தமது அஸ்பெசும கணக்குகளினூடாக இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பகைமையற்ற கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் நிபந்தனையுடன் கூடிய அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் சர்வதேச கடல்சார் அமைப்புக்கு ஈரான் அனுப்பிய கடிதத்தில் இந்த தீர்மானம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பின்படி இந்த கப்பல்கள் கண்டிப்பாக ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இந்த போரில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகளின் கப்பல்கள் பகைமையற்றவை என்ற பிரிவில் வராது என்பதால் அவை இந்த நீரிணையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை தடுக்கவே இத்தகைய வீதாசார பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பாரசீக வளைகுடா பகுதியில் சுமார் 3100 கப்பல்கள் தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரையின் நிலைப்பாடு தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்தராஜாவிடம் கஜேந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த அவர் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மட்டத்தில் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறித்த விகாரைக்கு ஆதரவாக காவல்துறையும் ராணுவத்தினரும் செயற்படுவதோடு காணி உரிமையாளர்களுக்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதி மறுத்துவிட்டு தென்பகுதியிலிருந்து வருவோருக்கு பாதுகாப்பு வழங்குவதாகவும் தங்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்குகளை பதிவு செய்வதாகவும் கஜேந்திரன் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் அங்கே குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா காவல்துறையினர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் காவல்துறையினருக்கு எதிராக நீங்கள் வழக்கு போடலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன் எல்லா விடயத்துக்கும் வழக்கு போட முடியாது என்று பதிலளித்த போது எனக்கு யாரும் அடித்தால் எனக்கு வழக்கு போக முடியாது என்றால் அவர்களை சுட முடியுமா என்று அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார். இதையடுத்து சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பலாலி காவல்துறையினர் இனவாதமாக செயற்பட்டதாக கஜேந்திரன் தெரிவித்த நிலையில் நீங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்தீர்கள், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்று அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கஜேந்திரன் அர்ச்சுனா நீ பேசாமல் இரு, உன்னிடம் ஆதாரம் இருந்தால் நீ போய் வழக்கை போடு, தேவையில்லாமல் கதைக்க வேண்டாம் என்று தெரிவித்தார். இந்நிலையில் சபையில் மீண்டும் வாக்குவாதம் பலத்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ஹோர்முஸ் நீரிணை வழியாக பகைமையற்ற கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் நிபந்தனையுடன் கூடிய அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் சர்வதேச கடல்சார் அமைப்புக்கு ஈரான் அனுப்பிய கடிதத்தில் இந்த தீர்மானம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பின்படி இந்த கப்பல்கள் கண்டிப்பாக ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இந்த போரில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகளின் கப்பல்கள் பகைமையற்றவை என்ற பிரிவில் வராது என்பதால் அவை இந்த நீரிணையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை தடுக்கவே இத்தகைய வீதாசார பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பாரசீக வளைகுடா பகுதியில் சுமார் இலங்கைக்கு எரிபொருள் வழங்க தயாராக உள்ளதாக இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அமைச்சரவை ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச ஈரான் தூதுவரின் கருத்தை வரவேற்ற அமைச்சர் அதேவேளை கப்பல்களை கொண்டு நாடுகளுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் திறன் உள்ளதென்றும், ஆனால் நமது நாட்டுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். அவரின் கருத்துக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் இப்போது கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்க்காக பல ஓர்டர்களை ஏற்கனவே வழங்கியுள்ளோம். அதற்கான டெண்டர் திறக்கப்பட்டுள்ளது.